ஹாய் ஹலோ இது விஎஸ்கே மேக்ஸ் வித் விஎஸ்கே நம்ம பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் 10th யூனிட் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸஸ் 1.1 உள்ள 5th சமக்கு போகலாம். சொல்யூஷன்ஸ் கிவன் 4 செட்டு கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் வந்து ட்ரூவா அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நான் என்ன பண்ணிக்கிட்டு போகிறேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடை முதல்ல எடுத்துக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னது, ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. ஓகேவா, பி இன்டர்செக்ஷன் டி. ஓகே, முதல்ல நான் கண்டுபிடிக்க போகிறேன், ஏ இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்க போகிறேன். ஏங்கிறது 1,2,3 இன்டர்செக்ட், சிங்கிறது 3,4. ஓகேவா, இன்டர்செக்ட் அப்படின்னா ரெண்டுலையும் பொதுவாக வரக்கூடிய எலமெண்ட் எடுத்து எழுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இந்த ரெண்டுலையும் பொதுவாக வரக்கூடிய எலமெண்ட் என்ன இருக்குது, 3 மட்டும்தான் இருக்குது. அப்புறம் ஏ இன்டர்செக்ஷன் சி இஸ் ஏ இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஒன்லி 3. ஓகேவா, அடுத்தது பி இன்டர்செக்ஷன் ஆஃப் டி கொடுத்துருக்காங்க. இங்கே பி அப்படிங்கிறது 2,3,5 இன்டர்செக்ட் டிங்கிறது 1,3,5. ஓகேவா, இந்த ரெண்டு இன்டர்செக்ட் பண்ணுறோம்னா அதே மாதிரி தான் காமன் எலமெண்ட்ஸ் எடுக்கணும். இங்கே 3 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது, 5 இருக்குது. அப்படின்னா 3,5ங்கிற எலமெண்ட்டுக்கு வரும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, பி இன்டர்செக்ஷன் டி இஸ் ஈக்குவல் டு 2,3,5. அடுத்தது இந்த ரெண்டும் என்ன பண்ண போகிறேன், கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க போகிறேன். அப்புறம் ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் சி ஏற்கனவே என்ன இருக்குது, 3 இருக்குது, கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டிங்கிறது 3,5. ஓகேவா, இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்படின்னா 1 × 2ங்கிறது 2. ஓகேவா, இதில் என்ன சொல்லிடலாம், எத்தனை எலமெண்ட்ஸ் வரணும், 2 எலமெண்ட்ஸ் வரணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, என்ன வரும், 3,3 3,5 அப்படிங்கிற 2 ஆர்டர் பேர்ஸ் வரும். இதை நான் 1ன்னு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ட் சி கிராஸ் டி. ஓகேவா, முதல்ல ப்ராக்கெட் உள்ள ஏ கிராஸ் பியை கண்டுபிடிக்க. ஏங்கிறது இங்கே என்ன இருக்குது, 1,2,3 கிராஸ் பிங்கிறது 2,3,5. ரெண்டும் கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னா மொத்தம் எத்தனை ஆர்டர் பேர் வருங்கிற கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே உள்ள என் ஆஃப் வியில் 3 என் ஆஃப் பியில் 3 இருக்குது. 3 3s are 9 ஆர்டர் பேர்ஸ் வரணும் அப்படின்னு அர்த்தம். ஆர்டர் பேரில் எப்படி எழுதணும், ஆர்டர் பேரில் எப்போவுமே ஃபஸ்ட்டு செட்டில் உள்ள ஒரு எலமெண்ட்டும் செகண்ட் செட்டில் ஒரு எலமெண்ட்டும் சேர்த்து ஆர்டர் பேர் போடணும். அப்படி பார்த்தா இங்கே 1,2 1,3 1,5. அடுத்தது 2,2 2,3 2,5. அடுத்தது 3,2 3,3 3,5. அப்புறம் மொத்தம் எத்தனை இருக்குது, 2 4 6 8 9 எலமெண்ட் வந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அடுத்தது சி கிராஸ் டி. சிங்கிறது என்ன இருக்குது, 3,4 கிராஸ் டிங்கிறது 1,3,5. ஓகேவா, இங்கே 2 எலமெண்ட் இருக்குது, அங்கே 3 எலமெண்ட் இருக்குது. அப்படின்னா 2 × 3ங்கிறது 6. அப்புறம் என்ன எப்படி எழுதிக்கலாம், கிராஸ் டி என்ன வரும், 3,1 3,3 3,5 4,1 4,3 அடுத்தது 4,5. ஓகேவா, இந்த ரெண்டுக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறேன், இன்டர்செக்ஷன். எதுக்கெல்லாம், ஏ கிராஸ் பிக்கும் சி கிராஸ் டிக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க போகிறேன். அப்படி இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சிங்கன்னா, இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறது காமன் எலமெண்ட். இந்த ரெண்டுக்கும் காமனாக வரக்கூடிய எலமெண்ட் என்ன தான் இருக்குன்னா 3,3யும் 3,5ங்கிற ஆர்டர் பேர் தான் இருக்கும். இதான் என்னது, 2. ஓகேவா, ஃப்ரம் அந்த 1 and 2லேருந்து என்ன சொல்லிடலாம், ஃப்ரம் 1 and 2 லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. தட் இஸ் ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி. ஓகேவா, இஸ் ட்ரூ. இது என்ன சொல்லலாம், ஹென்ஸ் ப்ரூவ்டு. என்ன பண்ணியாச்சு, ப்ரூவ் பண்ணியாச்சு. இதோட இந்த வீடியோ முடிச்சு அடுத்த வீடியோ சந்தி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.